ஹலோ கைஸ், இப்போ நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம்? என்ன கேம் விளையாடலாம்? பைபிள். அப்புறமா சொல்ல விகி போகல, நான் அவங்க சர்வீஸ். இப்போ நம்ம லைவ் போய் வச்சு தூக்கலாமா? மற்றவங்கள நான் கைஸ் இருக்குது லைவ் சொல்லுங்க. நம்ம நல்லா ஸ்டீல் பண்ண தரலாம். நான் பெல்ட்டை பார்த்துக்கலாம். இல்லை ஸ்டீல் பார்த்துக்கலாம். பல்லுங்க காய்ஸ், பல்லுன்றீங்க. கமெண்ட்ல கீழே போட்டுட்டு கீழே போய் நாட்டில் அங்கே உள்ள வந்தாச்சு. ஓகே, எப்போ ரெண்டு செம்மையாக்குதுல கொண்டு மெசேஜ் விடல. இங்கே வந்துட்டு இந்த கிறிஸ்மஸ் ஓப்பன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. நியூ ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டேன். ஓகே, நீங்களாம் இப்போ வாங்கிட்டேன் ஃப்ரீ ஐட்டம்ஸ் எல்லாத்தையும். ஓகே, 21 நிமிஷம் இன்னும் ஈவெண்ட் தேவைப்படா. அதுக்கெல்லாம் ட்ரை தெரியுமா? போய் பார்க்கலாம் வாங்க. லெவன்த் ரிவர்ட் பண்ணிட்டு அப்போ 12th ரிவர்ட் பண்ணோம். நாங்கள் செம்மையாக போயிட்டுருக்கோம். கிறிஸ்மஸ் வந்து இது ஒன்று அவ்வளோதான். உங்கள்கிட்ட இருந்தால் கொஞ்சம் தாங்கலாம். எங்கள் வீட்டில் வந்து நம்ம 2 கேம் ஆடப்போம். எனக்கு என்ன கேம் பிடிக்கலாம், அந்த கேம் ஆடப்போம். பக்காவாரி மாஸ் காமிக்கும். வீடியோ பண்ணுறதுக்கான டைம் 2 வருஷம் செல் பண்ணலாமா? ஆனால் கட்டுவோம். ரீபேட் பண்ண பார்த்தா காசு மட்டும் வச்சுக்க மாட்டேன். கிட்ட காசு எல்லாமே கூட நான் தாங்க மாட்டேன். நான் காசு உங்களுக்கு பிடிச்சிருமா? அந்த டெலிபோர்ட் மிஷின் வச்சு டூப்ளிகேட் மிஷின் வச்சுக்கிட்டு தாங்கணும். இந்த மிஷன் இருக்கிறதுல தனித்தனியாக நீங்கள் வெளில வந்துடுங்க. பார்த்தா ஒன்றுமே கால் ஒரு மண்ணு முக்கால் டேங்க். கேஷ் நம்ம செட்டு போயிட்டோம். சரி என்ன பண்ணலாம் 10 நிமிஷம் வைப்பாங்க. அடுத்த வாட்டி உங்களுக்கு என்ன கேம் பிடிக்குமோ சொல்லுங்க, நம்ம ஆடலாம். ஓகே, கமெண்ட்டில் அடிச்சுடுங்க. இந்த கேம் ஆடலான்னு. வெரி பிளஸ்ட் என்ன கேம் நிறைய ஆடும் எனக்கு நம்ம போய் ஆடப்போம். எனக்கு கொஞ்சம் தெரியுமா? எனக்கு கிறிஸ்மஸ் வந்து ஃபிஷிங் வந்துட்டு பேசும்போது பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நமக்கு லேவஸ்ட் டோனர்ஸ் நிறைய கிடைக்குமா? ஆனால் இப்போ கால் பண்ணால் எனக்கு வந்து போட்டு மாட்டேன். இது கட்டு சரி. என்ன பண்ணலாம் பார்த்த மாதிரி காமிக்கும் கேமில்.
உங்களுக்கு பிளாக் வச்சு ஆகலைன்னா ஒரு ப்ரோ டீம்மேட்டெல்லாம் போய் சேர்ந்துடுங்க, நீங்கள் ஈஸியாக ஆடலாம். இப்போ நான் பிளாக் சைடில் கொஞ்சம் நல்லாவே பண்ணி வச்சுக்கேன் இது. ஆனால் நூறு நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணேன். ஆனால் என்னை விட்டுட்டு என்னமோ வாங்கி வச்சு கண்ணுக்கே தெரியாமல். ஆனால் நாளைக்கு வருவான் அப்பமா வீட்டுக்கு நாளைக்கு கேட்டு வாங்கன்னு நினைப்பாங்க. எப்படிலாம் அவனுக்கு எல்லாத்தையும் வாங்கி தந்துடுவேன். அவன்கிட்ட எல்லாத்தையும் போய் வாங்கிட்டு அவனை போட்டு சதிப்பேன். இதை பார்த்தீங்களா, நான் வெளியே ரூபா இருக்கான் 50 லெவலாண்ணா. நானே 50 மாதிரி பண்ணேன் லெவல்லாம். சரி இதோ போங்க, எல்லாம் என்கிட்ட அவனுக்கான எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கான். நான் என்கிட்ட தெரியாமல் எல்லாம் வாங்கி வச்சுருக்கான் அவன். நான் தான் எனக்கு எல்லாத்தையும் சொல்லி தந்துருக்கேன் என்ன பிளாக் ஃப்ரூட்ஸில். ஆனால் எனக்கு தெரியாமல் மற்ற எல்லாத்தையும் வாங்கி வச்சுருக்கான் பிளாக் ஃப்ரூட்ஸில். என்ன நான் ஏமாக்குறது ஆச்சுலாம் அவங்களுக்காக. செலத்தை ஓட்டோ பச்சை கிட் அந்த தாழ காசு போங்க காசு ரொம்ப கஷ்டமா. என்கிட்ட ஃப்ரூட் இல்லைடா, ஃப்ரூட்டு தர ஃப்ரூட்டான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கான் காய். என்னது காய் இது? காய் இது காய் பாருங்க. சொன்னேன் வேலை பண்ணி வச்சுக்கான்னு. நான் இல்லைன்னு சொல்லிட்டு நல்லா பண்ணி வச்சுக்கோங்க பார்த்தியா. லிலி போ லிலி பீஸா சீஸா இதுதான் எனக்கு தேவை. எனக்கு பண்ணல நான் எப்படின்னு சொல்லணும். எப்படின்னு சொல்லணும் அவனை என்ன பண்ணன்னு தெரியாது. சரி நீங்கள் ஃபஸ்ட்டு நியூ பார்த்தீங்க. அப்போ நான் ஐலண்டு காமிக்கான். ஐலண்டுக்கு போய்னா நீங்கள் பக்கத்தில் பாய்ட்டு அழுத்து போக போக ஒரு ஐலண்டாக போகலாம். இது மில்லிட்டான். நமக்கு மில்லிட்டான் போகிறதில்ல. என்னோட இது ஸ்லோவாக போட வண்டியும் இது எனக்கு கட்டிட்டு எல்லாம் ஆச்சு. சரி காய், இப்போ நான் சொல்ல தண்ணி மீன் போகலாம் நினச்சி போனால் அந்த மாதிரி ஹெல்த்து குறையும். ஹெல்த்து பக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கும் ஹெல்த்து குறையும். அதனால் தண்ணி மழை குளிச்சு பாண்டு போனோம். இல்லைண்ணா அப்படி பாண்டு போனோம். இல்லைண்ணா அதெல்லாம் பாண்டு போன மாதிரி தண்ணியை விட்டு போனோம். சேஃப்டி ஈஸியாக நம்ம சேஃப்டியாக டக்குன்னு போட்டோம். இல்லை பார்க்க இல்லைன்னா அப்படி போனால் கொஞ்சம் தூரமாக கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்த்து குறையும். இதான் நீங்கள் எப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அப்படிங்களா, அப்போ நீங்கள் இங்கே ஃபஸ்ட்டுன்னு உங்களுக்கு இது காமிக்கலாம். உங்களுக்கு ஃபஸ்ட்டுன்னு அந்த இது கொடுக்கும். என்ன போட்டுக்கிறா நீங்கள் கம்ப்ளீட் ஆகிருந்தா நான் ஜம்ப் பட்டன் கொடுத்துட்டு அடுத்து இன்னும் இது பார்க்க பட்டன் கொடுத்தா இன்னும் இந்த மாதிரி போடணும். இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய டெஸ்ட்டு நிறைய இருக்கும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த பேட் டென்ஸுக்குதா காமிச்சிட்டிங்கன்னா கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்து உங்களுக்கு ஃபிஸ்ட்டு மட்டும் இருக்கும். அப்போ நீங்கள் ஃபிஸ்ட்டு வச்சு மட்டும் தான் அடிக்க முடியும். அப்போ நீங்கள் அட்டங்க அமுத்திட்டு உங்களுக்கு என்ன டேரக்ஷன் வேணுமோ டேரக்ஷன் காமிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு போயிடும். இப்போ நான் வெப்பன் டக்குன்னு நல்லா கஷ்டம் முடிக்க போகிறேன். இந்த
மாதிரி 5 பேரை நீங்கள் கொல்லணும். போ எனக்கு வந்து நான் பிளாக் ஃபுட் வச்சுக்கனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கொல்லத்துக்கு. அதனால் நீங்கள் கொன்னா உங்களுக்கு 350 ருபீஸில் பார்க்கலாம். அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட 5,000 எழுதுன்னா இந்த பிளாக் ஃபுட்ஸ் எல்லாம் கிட்ட போயிட்டு நான் வச்சுக்க ராக்கெட் வாங்கலாம், ஸ்பின்னு வாங்கலாம், அந்த மாதிரி வாங்கலாம். 2 அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு. இதை பாம்பு வந்து நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன் என்கிட்ட. அதனால் இதுக்கு பாம்பு மட்டும் இப்போ என்கிட்ட. இப்போ நம்ம இந்த மரத்தை வச்சோன்னா இதுலேருந்து ஸ்டோர் ஆகிடும். அந்த மரம் அதில் எல்லாமே ஸ்டோர் ஆகிடும். அதான் இந்த யூஸ். இப்போது இந்த இடத்துல முடிச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் ஒரு லெவல் 20 ஆச்சும் அந்த இடத்துல நம்ம அப்படியே இந்த இடத்த முடிச்சுட்டு இங்கே பாருங்க. இப்போ இருக்கிற நம்ம என்ன இடம், இந்த இடம் நிற்க பார்த்தீங்களா? இந்த இடத்த நம்ம இப்போ வந்து இந்த 20 லெவல் எவ்வளோ இங்கே பாங்க, லெவல் 15 மேலே போயிட்டா இங்கே போகலாம். இந்த 15 முடிச்சு 30 மேலே போயிட்டா இங்கே போகலாம். 30 முடிச்சு 60 போயிட்டா இங்கே போகலாம். பிக்கி வந்து இப்போ 50 தான் இங்கே இருப்பான். நான் வந்து 60 முடிச்சிட்டேன். ஆனால் 60 இருப்பேன். 60 முடிச்சுட்டு 90 அந்த மாதிரி போயிட்டு அங்கே போகலாமா? காலேஜாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்கே ஃபைட் பண்ணிட்டு நம்ம C2க்கு போயிடுவோம். C2 வந்து இங்கே ஒரு ராக்கெட் மாதிரி இருக்கும். இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ராக்கெட்டு இந்த பக்கம் பண்ணிடா. இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணி பார்த்தோம்னா ஒரு ராக்கெட் இருக்கும். இது பண்ணி பார்த்தீங்கன்னா ராக்கெட்டு இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் C2க்கு போயிடலாம். அப்போலாம் எனக்கு இது கஷ்டப்பட்டு போகல. என்னை விட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டுருக்கான். எனக்கு எவ்வளோதான் சொல்லி கொடுத்தாலும் என்னை விட்டு தான் வாங்கினேன் எல்லாத்தையும். இனிமேல் எனக்கு நான் சொல்லியே கொடுக்காது போல். சரி, இப்போ நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா லெவல் 15 பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல போட் வாங்குங்க. முதல்ல நமக்கு ஒரு நல்ல போட்டாக தேவை. அப்போ தான் நல்லா போக முடியும். நல்ல போட் வாங்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கிளம்பலாம். இன்னும் ரெண்டு டேங்காகவும் உங்களுக்கு அழைச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்புறமா போட் வாங்கிட்டுக்கமா இங்கே வாங்க. உங்களுக்கு என்ன இடத்துல பாஸ் அவனை என்னென்ன பண்ணுவேன்னா அதை மட்டும் காமிக்கா போனால் அடுத்த வரையில நம்ம அதுக்குமா என்னென்ன பண்ணலாம், போய் யார் எப்படி அழிக்கலாம்னு கற்றுக்கலாம். ஓகே கைஸ், நீங்கள் லெவல் 50 வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு 33,000 தேவை அதை பண்ணேன். உங்களுக்கு 33,000 கட்டின்னு வச்சுக்கோங்க. லெவல் 50 வந்துட்டு நீங்கள் வந்து அதாவது ரேரான ஃப்ரூட்ஸ்லாம் ஸ்பின் பண்ணி நீங்கள் மேலே போய் பார்த்தா சாப்பிட்ணும் கொடுத்துருவோம். இப்போ காமிப்பாங்க. அங்கே போய் நீங்கள் ஸ்பின் பண்ணி இது பண்ணலாம். அங்கே போய் நீங்கள் ஸ்பின் பண்ணி உங்களுக்கு என்ன ஃப்ரூட் வேணுமோ நல்லா எடுத்துக்கலாம். அங்கே இப்போ காசு இல்லை. ஓகே, ஆனால் இதுதான் எனக்கு பாம் வந்து ஃப்ரீயாக கொஞ்சம் கம்மி ரேட்டோட கிடச்சிது. இது வந்து இப்போ அந்த டாஸ்க் எடுத்துக்கிட்டோம்னா கொல்ல கன்ஃபார்ம் கொடுத்துட்டு போயிடணும். இப்போ இன்னொன்று ஜங்கிள் இருக்கும். அங்கே தான் இப்போ பொருளாக்கு இங்கே இருப்பான். அவனை போய் நம்ம 10 முடிச்சுட்டு வந்துட்டே இருப்போம். அவன் நம்ம சீன் போடலாம் எல்லாத்துக்கும். நான் பொருளாக்கு இங்கே முடிச்சிட்டேன்டா, எப்போ எவ்வளோ ஈஸியாக தெரியுமா, அவ்வளோ ஈஸியாகடா அப்படின்னா நல்லா பார்த்து சொல்லுவேன். நான் வந்து நல்லா இது கிரவுண்ட்ஸ்லாம் பண்ணால் நீங்கள் பார்த்துருக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கழுவிட்டு இந்த மாதிரி முட்டால் அதுவும் ஆவான். இதெல்லாம் பண்ணாங்க பற்றில இந்த மாதிரி எப்போ படம் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் வந்து இப்போ என் ராக்கெட்டெல்லாம் அடிக்க போனேன். போட்டேன் எனக்கு பை பண்ணிட்டான். சரி கைஸ், உங்கள் கட்டுரையில் இவனை எப்படி அவுட் பண்ணனா ஈஸியாக சிம்பிளாக சொல்லிட்டேன். ஓகே, எங்கள் வீட்டில் இதெல்லாம் முடிச்சுக்கலாம். இப்போது உங்கள் சபரிஷ் பாய்.